வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இன்னும் 6 நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு மேட்சையும் நம்ம தினம் பார்த்துட்டு இருக்க போகிறோம். அந்த வகையில் ரோமன் ரெயின்ஸ் vs கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் எதற்காக ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக தோற்றே ஆகணும், கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற காரணம். அதாவது இது 2 விதமாக பிரியும். ஒன்று ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணணும், கோடி ரோட்ஸ் தோத்தாகணும் அப்படிங்கிறது ஒரு டாபிக். கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணணும், ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது டாபிக். இதில் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக கோடி ரோட்ஸ் மேலே இருக்கிற ப்ளஸ் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் மேலே இருக்கிற மிகப்பெரிய மைனஸ், கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செல்லில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. இப்போது கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் போன வருடம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினார். அந்த நேரத்தில் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. கோடி ரோட்ஸ் அவரை ப்ரூஃப் பண்ணலை ரோமன் ரெயின்ஸ் கூட மோததுக்கு அப்படின்னு. அந்த நேரத்தில் கூட ரோமன் ரெயின்ஸை கோடி ரோட்ஸ் பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கோடி ரோட்ஸ் ஒருவேளை சாம்பியன் ஆகிட்டார்னா AEWவில் இருக்கிற நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை கூட்டிகிட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸோடைய அப்பாவிலேருந்து பல பேர் WWE ஒர்க் பண்ணவங்க ஏதோ ஒரு சில காரணத்தினால WWE விட்டு கோச்சிட்டு போயிட்டாலும் கோடி ரோட்ஸுக்கு அந்த டைமில் ரசிகர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு இருந்தது. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரியை கோடி ரோட்ஸ் ஃபினிஷ் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ரெஸ்லருக்கு ஃபேன்ஸ் மத்தியில் இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக சாம்பியன் ஆக்கலாமே நினச்சோம். ஆனால் ஃபேன்ஸ் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து பாயிண்டடாக இருந்தது. கோடி ரோட்ஸ் நாட் த ப்ரூஃப் த ஃபேன்ஸ். அவரை ப்ரூஃப் பண்ணலைங்க, உண்மையிலேயே சத்தியமாக ப்ரூஃப் பண்ணலை. ப்ராக் லெஸ்னர் மாதிரியா ட்ரூ மேக்கின்டையர் மாதிரியான்னு கேட்டிங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ட்ரூ மேக்கின்டையர் தன்னை ப்ரூஃப் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸ் கூட மோதலை. நிறைய டைம் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதிட்டு மறுபடியும் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினார். ஆனால் ப்ராக் அப்படி இல்லையே. ரோமன் ரெயின்ஸை பல தடவை தோக்கடிச்சிட்டு மீண்டும் மோதினார். அதனால் யார் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நான் இப்போ சொல்லது எல்லாமே 2023 நடந்தது. ரெஸ்ல்மேனியா நடக்கும்போது ரசிகர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஓரளவுக்கு கோடி ரோட்ஸ் தோற்று தான் போக போகிறான்னு. அதே மாதிரி WWE பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸை கிளியராக தோக்க வச்சுட்டாங்க. சோலோ சிக்கோ மூலயமா ரோமன் ரெயின்ஸ் கிளியராகவே பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கோடி ரோட்ஸ் அடுத்த ஒரு வருஷத்தில் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரா? இப்போ அதே மேட்ச் 2024 நடக்குது. இப்போ ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரான்னு கேட்டிங்கன்னா 100% ரோமன் ரெயின்ஸை காட்டிலும் கோடி ரோட்ஸ் ரசிகர்கள் மத்தியில் அவரை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போன வருடம் அதாவது 2023 கோடி ரோட்ஸ் இன்ஜுரியில் இருந்தார். வெறும் கோடி ரோட்ஸ் கூட வெறும் 3 மேட்ச் தான் விளையாடினவர். டேரெக்டாக ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று நான் ரோமன் ரெயின்ஸ் கூட ரெஸ்ல்மேனியாவில் மோதனேன்னு சொல்கிறது ஒரு ப்ரூஃபே இல்லை. அவர் AEWவில் ப்ரூவ் பண்ணிட்டு ROHயில் ப்ரூவ் பண்ணிட்டு WWEயில் என்னத்தை ப்ரூவ் பண்ண ஒன்றும் பண்ணலை. அப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட போது ரோமன் ரெயின்ஸ் எவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்காரு? அவர் சும்மாவா சாம்பியனாக இருந்தார்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் 800 நாளுக்கு மேலே சாம்பியனாக இருந்தார். அந்த 800 நாளுக்கு மேலே சும்மாவாக இருந்தார். எத்தனை டிஃபெண்டிங்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பார்ட் டைம் ஜாபர் ஆகிட்டார், கரெக்டு தான். ஆனால் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வின் பண்ணதுக்கு முன்னாடி யூனிவர்சல் டைட்டில் மட்டும் வச்சுட்டு இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் மந்த்லி சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணார்ல, அப்போ ஒரு ப்ரூஃப் பண்ணார்ல. கிட்டத்தட்ட 500 நாளைக்கு மேலே எல்லா சாம்பியன்ஷிப்பையும் எல்லா ரெஸ்லர்ஸ்கிட்டையும் டிஃபெண்ட் பண்ணார்ல, அப்போ ரோமன் ரெயின்ஸ் ப்ரூவ் பண்ணார்ல. அந்த மாதிரி கோடி ரோட்ஸ் உண்மையிலேயே ப்ரூவ் பண்ணலை. போன வருஷம் தோற்று போனது உண்மை, தோற்று தான் ஆகணும். போன வருஷம் கோடி ரோட்ஸ் அவர் உண்மையிலேயே ப்ரூவ் பண்ணலை. இந்த வருஷம் எப்படி ப்ரூவ் பண்ணார்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு அடுத்த ஸ்டூடியன் ப்ராக் லெஸ்னர் ஒரு பீஸ்ட்டை எப்படி பீட் பண்ணணுமோ அந்த மாதிரி நேர்மையாக பீட் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு கூட்டத்தை பிரிக்க வச்சது, அது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். மீண்டும் பார்த்திங்கன்னா ரசிகர்களை தாம் பக்கம் ஈர்த்தது, அது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். டாமினிக் மிஸ்டீரியோவாக இருக்கட்டும், ராண்டி ஆர்டனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேரை பார்த்திங்கன்னா எதிர்கொண்டிருக்காரு, ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்க்கிறாரு, நிறைய ரெஸ்லர்ஸ் கூட மோதிருக்கிறாரு. இப்படி ஃபேன்ஸ் மத்தியில் சிம்பட்டிக்கும் உருவாக்கியிருக்கிறாரு. இப்போது ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்குது, அந்த மேட்ச் ரீமேட்ச் நடக்கும்போது ரசிகர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.
அந்த மேட்சை காட்டிலும் நீங்கள் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஃபேன்ஸை தன் பக்கம் ஈர்த்தார். இப்போது 2024 ராயல் ரம்பை வின் பண்ணுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு வேளை ராயல் ரம்பை வின் பண்ணும்போது நமக்கே ஒரு சில தின் காண்டாக இருக்கும். போன வருஷம் வின் பண்ணார், இந்த வருஷம் இவரே வின் பண்ணணுமான்னு. ஆனால் அமெரிக்கா ஆடியன்ஸை பாருங்கள் சப்போர்ட் பண்ணாங்க, இந்தியன் ஆடியன்ஸும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவர் தான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டாரு. அதான உண்மையான விஷயம். கோடி ரோட்ஸ் அதிகமாக யாருக்கிட்டேயும் தோற்று போகலைல்ல. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதலன்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்லாம் ஏன் மோதலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் மோதலுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீவான் கோடின்னு சொல்லிட்டு எல்லாருமே போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ராக் எவ்வளோ பெரிய ஆள். அவர் அப்படி இப்படி நினச்சது என்னென்னா கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்கிற மேட்சை காட்டிலும் ராக்குக்கும் ரோமனுக்கும் நடக்கிறது தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெஞ்சில் தூக்கி நிற்பாங்க. ரோமன் ரெயின்ஸை இன்னொரு ஒரு வருஷம் சாம்பியன் ஆகி வச்சுக்கலாம். ஏன்னா ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் ரைட்டே தான் பண்ணுவார். இன்னும் ஒரு வருஷம் சாம்பியனை வச்சுக்கலாம், ஹல்க் ஹோகனுடைய ரெக்கார்டை பீட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்க தான் செஞ்சாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் டைட்டில் வச்சுக்கிறது போர் அடிக்குது நம்மளாம் சொல்ல முடியாது. அண்ணன் வரமாட்டுக்காரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ரோமன் ரெயின்ஸ் ஒரு சிறந்த சாம்பியனாக தான் இருக்கிறாரு. அது எத்தனை பேர் இல்லைன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ரோமன் ரெயின்ஸ் ஒரு சிறந்த சாம்பியனாக இருக்கார். என்ன சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்டிங் பண்ண மாட்டேங்காரு, அதுதான் ஒரு பெரிய மைனஸு. சரி, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த நியூஸுக்கு வருவோம். கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதனால் ராக்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டராக மாறிட்டார். டபிள்யூபிள்யூக்கு வேறு வழியே தெரில. சரி, இந்த வருஷம் கோடி ரோட்ஸ் வந்து அவருடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணணும்னா ரோமன் ரெயின்ஸ் கூட தான் மோதணும்னு சொல்லிட்டு டோட்டலி பிளானை அப்படியே கவுத்திட்டு ராக்கும் கோடியும் கை கொடுத்தாங்கல்ல, அந்த கையாலேயே கோடியோட செவுள்ள அறைய வச்சு இப்போ கூட பார்த்திங்கன்னா அடின்னு நம்ம ராக்கு வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரிதாபம் நம்ம கோடி ரோட்ஸ் மேலே ஐயோ நம்ம டேனியல் பிரைன் மேலே வந்துச்சு இல்லை, அந்த பரிதாபம் கோடி ரோட்ஸ் மேலே வந்துருக்குது. ஐயையோ பார்க்கவே பாவமாக இருக்குதுப்பா, இவர் கண்டிப்பாக ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் எப்படி ஒரு கூட்டமே இருக்குதோ அதே மாதிரியே தான் பக்கமும் ஒரு கூட்டத்தை நல்லவங்க கூட்டத்தை பார்த்திங்கன்னா ஈர்த்துக்கிட்டு இருக்கிறாரு கோடி ரோட்ஸு. அதனால் கோடி ரோட்ஸுக்கு ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாகிட்டாங்க. கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் வந்து இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வென்றுவார் அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த மனுஷன் போன வருஷம் ரோமன் கிட்ட தோற்று போனவர். அதே கோடி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரோமன் கூட மோதினார். ஆனாலும் கோடி தான் வெற்றி பெறுவார்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அவரை ப்ரூஃப் பண்ணிட்டார். இந்த 2023 பல ஃபியூடு, பல மேட்சஸ்ஸு, பல வெற்றிகள் எப்படின்னு சொல்லிட்டு தன்னை ப்ரூஃப் பண்ணி முதன்மை நபராக பார்த்தீங்கன்னா நிற்கிறார் இப்போ ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் 2023 அவரை ப்ரூஃப் பண்ணலை. வெறும் 3 டைட்டில் டிஃபெண்டிங்கு, 3 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கிட்டே தோற்று போனார். இந்த மாதிரி குடும்ப சண்டை மற்றும் பிளட் லைன் பிரிவு இந்த மாதிரி நிறைய ஏற்பட்டதுனால ரோமன் ரெயின்ஸ் 2023 அதிகமாக ஆதிக்கம் செலுத்த முடியலை. கோடி ரோட்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட இடத்த ஆதிக்கம் செலுத்தி அவரை ப்ரூஃப் பண்ணிட்டார். இப்போ 2024 ரெசல்மேனியாவில் ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சா கூட ரசிகர்கள்லாம் கெட்ட வார்த்தையிலேருந்து திட்ட சொன்னாங்க. ஏன்னா முதல் வார்த்தை என்ன கேட்பானுங்கன்னா எத்தனை தான் நீ சாம்பியனாக இருக்கிறதே பார்க்குறது, 2வது நீ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன்னா எப்போ வருவேன், 3வது என்னதுன்னா கோடி ரோட்ஸ் நியூ சாம்பியன் ஆகிறதுல உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை, இதனால் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருந்தாச்சு, இப்போ சாம்பியன்ட்ட என்ன. இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா, கோடி ரோட்ஸ் வந்து AEWலேருந்து வந்தவன், அதனால தான் அவன் சாம்பியன் ஆக மாட்டான். இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், முழுக்க உங்களை நீங்களே ஏமாத்துகிற விஷயம். ஓப்பெல்லாம் சொல்லட்டா, நான் ஒரு ரசிகன். அந்த ரசிகர் 10,000 நாள் சாம்பியன் இருந்தாலும் தோக்கும்போது நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ரோமன் ரசிகர், உங்கள் தலைவர் சாம்பியன்ஷிப் தோக்குறது நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்குன்னு சொல்லிட்டு அது இன்னொரு ரெஸ்லர்கிட்ட தோற்றா பரவாயில்ல, இவர்கிட்ட தோற்று போகிறாரு, இவனா ஒரு ஆளான நீங்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள்னால் எந்த ரெஸ்லர்ஸ் கூட மோதினாலும் சரி, ப்ராக் கூடயோ ட்ரிபிள் H கூட யாருக்கிட்ட மோதினாலும் சரி, இவர் கூட தோக்கணுமா, இப்போ ப்ராக் லெஸ்னர் கூட ப்ராக் லெஸ்னர் எல்லாமே சாதிச்சிட்டாருப்பா, அவர்கிட்ட எதுக்கு தோக்கணும். ட்ரூ கிட்ட தோக்குறாருன்னு வைங்களேன், ட்ரூ மாக்கிண்டருக்கு இப்போ ஹைப்பே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. சரிப்பா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ட்ரிபிள் H கூட தோக்காருன்னா அவர் WWE ஓனர்ப்பா, அவர்கிட்ட போய் தோத்தா என்ன இது, இவங்களே டைட்டில் கொடுப்பாங்களாம், இவங்களே பிடிங்குவாங்களாம். அப்போ அண்ணன் யார்கிட்ட தான் தோப்பார். அவருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபியூடு வரணும், நெக்ஸ்ட்டு நிறைய மேட்சஸ் இருக்கணும். ஒரே டைட்டில் வச்சுக்கிட்டு சுற்ற முடியாதுல்ல.
ஒருத்தருக்கு வெற்றி ஒன்று இருந்துச்சுன்னா தோல்வி இருக்க தானே செய்யும். அதெல்லாம் நீங்கள் உங்களே ஏமாத்துறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து ஏடபிள்யூலேருந்து தான் வந்தாருன்னா ட்ரூ மேக்கிண்டர் டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டு டிஎன்ஏலேருந்து தான் வந்தார். டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணுற முக்கால்வாசி ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஏன் உங்கள் செத்ரோன்ஸே பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து தான் வந்திருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் டபிள்யூபிள்யூலேருந்தே தொடர்ந்து இருக்கிறாரு. அதனால் அவர்னா சொல்ல முடியாது. நிறைய ரெஸ்லர் ரேமஸ் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், அவர் யூஎஸ் சாம்பியன் ஆக்கலையா, ஆலாவே ஆக்கலையா டபிள்யூபிள்யூ வந்து கோல்டு பிறகு அத்தனை வருஷம் கழிச்சு டபிள்யூபிள்யூக்கு வந்தவொடனே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை யூனிவர்சல் சாம்பியன் ஆகலையா. இதெல்லாம் அது கூட சேர்த்துக்க முடியாது. யாராலும் எதிர்க்க உள்ளாத முடியாத ஃபீண்டை கோல்டு பர்க் வச்சு தானே தோக்க வச்சாங்க. அது மாதிரி இப்போ ரசிகர்களுக்கு கோடி ரோட்ஸுக்கு அளப்பிரியாத நம்பிக்கையாக சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்லதில் ஒரு இது இருக்குது. என்ன தெரியுமா, கோடி ரோட்ஸ் ஏடபிள்யூலேருந்து வந்தவன் அப்படிங்கிறதுனால அவர் இப்போ டபிள்யூபிள்யூ இருக்கிறதுனாலேயே நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்காகவே நிறைய பேர் வராங்க. சிஎம் பங்கெல்லாம் அசால்ட்டாக தூக்கிட்டார் பார்த்தீங்களா. இனிமேல் எம்ஜேஎஃப் வர போகிறாரு. இந்த மாதிரி ஏடபிள்யூட டாப் சூப்பர் ஸ்டார், அவங்களுக்கு தேவை வந்து மிட்கால் ரெஸ்லர்ஸ் கிடையாது, டாப் சூப்பர் ஸ்டார்ஸை அப்படியே டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் வந்து ஒரு சாம்பியன் ஆகிட்டார்னு வைங்களேன், டாப் உமன் ரெஸ்லர்ஸ் மற்றும் அதர் ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஏடபிள்யூலேருந்து மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய பாயிண்டாக இருக்கும். அதன் காரணமாக கூட கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். நீங்கள் கோடி ரோட்ஸ் வந்து இப்போ ரசிகராக இப்போ கேட்காம கோடி ரோட்ஸ் தான் ரசல்மேனியாவில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்ட ரோமன் ரெயின்ஸ் தான் ரசல்மேனியாவில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மறக்காமல் ரொம்ப பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் முழுக்க கோடி ரோட்ஸ் மேலே இருக்க ஆதரவு, கோடி ரோட்ஸ் இதனால தான் சாம்பியன் ஆவார், கிட்டத்தட்ட 190% கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற நியூஸ் இருக்குல்ல, அதுக்கான ரீசனை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தபடியில் இல்லை கோடி ரோட்ஸ் தோற்று தான் ஆகணும், ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சு தான் ஆகணும். அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.